அதாவது மேஷ ராசி அப்படின்னாலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள்ல அஸ்வினி வந்து கேது திசையில ஆரம்பம், பரணி சுக்கிர திசையில ஆரம்பம், கிருத்திகை சூரிய திசையில ஆரம்பம். சோ நமக்கு வந்து புதன் திசை வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடைசியில இருக்கும். புதன் திசை வருது அப்படிங்கிறது ரொம்ப கடைசியில இருக்கும். செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடியது புதன். நம்ம 7 நாட்கள். ஆனா நீங்க தசைகள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடியது ராகு திசை தான் வரும். செவ்வாய்க்கு அடுத்தது ராகு, ராகுவுக்கு அடுத்தது குரு, குருவுக்கு அடுத்தது சனி, அதற்கு அடுத்ததுதான் புதன் திசை நமக்கு வரும். கிட்டத்தட்ட புதன் திசை நம்முடைய ஃபேக் எண்ட் ஆஃப் அவர் லைஃப் கேரியர்னே சொல்லலாம். ஒரு 70 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல, 80 வயசு, 90 வயசுக்கு மேல கூட புதன் திசை வரலாம். ஆனால் புதன் புக்தி, ஏன்னா புதன் திசைங்கிறது 17 வருஷம் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்முடைய லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்கான் அதை பார்த்துக்கணும். நம்முடைய கட்டத்துல, நம்ம கட்டம் தெரியும்ல, ஜனனி ஜன்ம சௌக்கியம், சௌக்கியமா இருக்கணும் சார். இந்த உலகத்துல பிறவி எடுத்துட்டோம், கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு நமக்கு. ஏன்னா சூரியனுடைய கட்டாட்சம் இருக்கு. சூரியன் அங்க உச்ச வீடு மேஷ ராசிக்கு, சூரியனுடைய கட்டாட்சம் இருக்கு. கேது ஞான மோட்ச காரகன், கேது திசையில பிறந்திருக்கோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரன் நம்ம சுக்கிர திசையில பிறந்திருக்கோம். 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன் அப்படின்னாலே பெரிய ஒரு ஆளுமை. அல்லது கிருத்திகை அப்படின்னா சூரிய நட்சத்திரத்துல